அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, புதிர் பூங்காவின் வாடிக்கையாளர்களே, காலை வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் புதிர் பூங்கா 16ஆம் நாள் நிகழ்ச்சியில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். முதல்ல புதிர் பூங்கா 15இல் கேட்கப்பட்ட கேள்விகள், அதற்கான பதில்களை பார்த்துருவோம். புதிர் எண் 43 எட்ஜ், ஸ்டீப், ஹேங்கர், டைவ், மவுண்டன். எட்ஜ், ஸ்டீப், ஹேங்கர், டைவ், மவுண்டன். இந்த 5 வார்த்தைகளுக்கான சரியான வார்த்தை கிளிஃப். கிளிஃபுங்கிறது உயரமான பாறை முகடு, கீழே கடல் இருக்கும், அதுக்கு பேர் கிளிஃப். அப்போ அந்த ஸ்டீப்பான உயரமான பாறையிலிருந்து நிறைய பேர் டைவ் அடிப்பாங்க. ஸோ டைவ், மவுண்டன், அது மலை முகடு, அதனால் கிளிஃபுங்கிறது மலை முகடு அப்படிங்கிறது சரியான வார்த்தை. அடுத்து புதிர் எண் 44 பேஸ்கெட் பால், ட்ரையல், ஜட்ஜ், வாலிபால், டென்னிஸ். பேஸ்கெட் பால், ட்ரையல், ஜட்ஜ், வாலிபால், டென்னிஸ். இதுக்கான பதில் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பேஸ்கெட் பால், வாலிபால், டென்னிஸ் எங்கே விளையாடுவாங்க? கோர்ட். ட்ரையல்னா விசாரணை, ஜட்ஜ் இருப்பார் எங்கே? கோர்ட். ஸோ இந்த 5 வார்த்தைகளுக்கு நிகரான வார்த்தை கோர்ட். அடுத்தது புதிர் எண் 45 டிஃபெண்ட், ஹார்ட், பேட்டில், ஸ்னீக், அசால்ட். டிஃபெண்ட், ஹார்ட், பேட்டில், ஸ்னீக், அசால்ட். இந்த 5 வார்த்தைகளுக்கான சரியான வார்த்தை அட்டாக். அதாவது ஹார்ட் அட்டாக், டிஃபெண்டுனா தற்காத்து கொள்ளுதல், பேட்டில், ஸ்னிக், அசால்ட். அசால்ட்டுனா தாக்குதல். ஸோ இந்த வார்த்தைகளுக்கு 5 வார்த்தைகளுக்கு சரியான விடை அட்டாக். சரி, இன்னைக்கு புதிர் பூங்கா 16ஆம் நாள் நிகழ்ச்சியில் கேட்கப்பட இருக்கக்கூடிய கேள்விகளை பார்க்கலாம். புதிர் எண் 46. புதிர் எண் 46 ஆபரேஷன் டாக்டர் கட் ஹார்ட் ஹாஸ்பிட்டல். ஆபரேஷன் டாக்டர் கட் ஹார்ட் ஹாஸ்பிட்டல். இந்த 5 வார்த்தைகளுக்கு நிகரான ஒரு சரியான வார்த்தை அல்லது பதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும். வாட்ஸ்அப் எண் கீழே கொடுத்துருக்கோம். அடுத்தது புதிர் எண் 47 ஹேண்ட், ஸ்ட்ரைக், ஃபேஸ், ஹிட், ஸ்மாக். ஹேண்ட், ஸ்ட்ரைக், ஃபேஸ், ஹிட், ஸ்மாக். இந்த 5 வார்த்தைகளுக்கு நிகரான சரியான வார்த்தை அல்லது சரியான பதிலையும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும். அடுத்தது புதிர் எண் 48 நாசா, ஸ்பேஸ், நீல் ஆம்ஸ்ட்ராங், ஷட்டில், மூன். நாசா, ஸ்பேஸ், நீல் ஆம்ஸ்ட்ராங், ஷட்டில், மூன். இந்த 5 வார்த்தைகளுக்கு நிகரான வார்த்தை அல்லது பதிலை நீங்கள் சொல்லணும். நாங்கள் பல முறை சொல்லிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி பரிசுகளை வாங்கிறதுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக ஏதாவது பதில்களை தவறோ ரைட்டோ வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு என்றோது ஒரு நாள் ஒரு பரிசு கிடைக்கும். இப்போ ஒரு நண்பர் குரோம்பேட்டையிலிருந்து துரைராஜ் அப்படிங்கிற நண்பருக்கு பரிசு போகிறது. ஏன்னா அவர் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு, தொடர்ச்சியாக அவரும் வாட்ஸ்அப்பில் பதில்களை போட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்களும் இன்னொரு வெற்றியாளர்களாக வாழ்த்துகிறோம். மீண்டும் நாளை புதிர் பூங்கா 17ஆம் நாள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.